ஸ்ரீ நாகலிங்க சித்தர் சுவாமிகள். கடவுள் என்பவர் எங்கும் தனியாக இல்லை, உனக்குள்ளும் எனக்குள்ளும் தான் இருக்கின்றான். உடம்பை பேணுவதை கடவுளை தேடும் வழி என்பது சித்தர்களின் கோட்பாடு. அத்தகைய சித்தர்களில் ஒருவரான நாகலிங்க சுவாமிகள். இவர் குடிகொண்டுள்ள இடம் பாண்டிச்சேரி. வான் கலந்த மாணிக்க வாசக நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால், நற்கருப்பச் சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செழுங்கனி தீஞ்சுவை கலந்தேன், ஊன் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இனிப்பதுவே. மாணிக்க வாசகர் அருளிய இந்த திருவாசகத்தை ஈசனே தனது திருக்கரத்தால் எழுதியிருக்கிறார். அதோடு திருச்சிற்றம்பலம் உடையான் என்று கையெழுத்திட்டும் காட்செழுத்தும் மறைந்துள்ளார். இறைவனே தமது கைப்பட எழுதியது, அதுவும் அவரது கைவொப்பம் கொண்ட ஓலைச்சுவடியை யார் பொறுப்பில் வைத்துக் கொள்வது என்ற பிரச்சனையும் அச்சமயத்தில் எழுந்தது. தில்லையில் இருந்த 3000 அடியவர்களிடையே பலத்த போட்டியும் நிலவியது. ஒவ்வொருவரும் தாங்கள் தான் வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற பேராசையில் வாதிட்டனர். விவாதம் முற்றி கை கலப்பு ஏற்படும் நிலை வந்தது. அரசனால் கூட இந்த பிரச்சனையை தீர்க்க முடியவில்லை. எதற்கு வம்பு என்று நினைத்த அரசன் அனைவருக்கும் பொதுவாக அந்த ஓலைச்சுவடியை அரசு கருவூலத்தில் வைத்துவிட முடிவு செய்தார். அந்த தருணத்தில் இந்த சுவடியை இத்தில்லை திருக்கோயிலில் உள்ள சிவகங்கை திருக்குளத்தில் விட்டுவிடுங்கள். அது மிதந்து கரையில் நிற்கும் யாரிடம் போய் சேருகிறதோ அவரை இந்த ஓலைச்சுவடியை பாதுகாக்க தகுதியானவர் என்று அசுரி கேட்டது. ஈசனின் உத்தரவுப்படி ஓலைச்சுவடி திருக்குளத்தில் விடப்பட்டது. சுவடி மிதந்து மிதந்து வந்து ஒரு சிவனடியாரிடம் நின்றது. அவரும் சுவடியை தமது கண்களில் ஒற்றிக்கொண்டு தலையில் சுமந்து சென்று தம் இல்லத்தில் பாதுகாப்பாய் வைத்து சிவபூஜை செய்து வந்தார். அன்று முதல் அவரது இல்லம் ஸ்ரீ பாத பூஜை அம்பலத்தாடும் ஐயர் மடம் என்று அழைக்கப்பட்டது. அந்த சிவனடியாருக்கு பின் ஒருவராக திருவாசக ஓலைச்சுவடிக்கு சிவபூஜை செய்து வந்தனர். இந்த மடத்தில் 10வது பட்டத்தில் ஸ்ரீ நாகலிங்க சுவாமிகள் பொறுப்பேற்று இருந்தார். அந்த சமயத்தில் யுத்தம் வந்தது. கோயில்களும் முக்கியமான இடங்களும் அழிக்கப்பட்டன. படையெடுப்பு சிதம்பரம் வரை பரவியது. சிதம்பரத்தில் முக்கிய பகுதிகள் பெருமழிவுக்கு தப்பவில்லை. நாகலிங்க சுவாமிகள் மனம் கலங்கினார். ஓலைச்சுவடியும் மடமும் அழிந்துவிடுமோ என்று அஞ்சினார். உறக்கம் இன்றி தியானத்தில் அமர்ந்து பஞ்சாட்சர மந்திரத்தை ஜெபித்து வண்ணமே இருந்தார். பல நாட்களாய் கண் விழிக்காமல் உலக நினைப்பின்றி தியானத்தில் ஈசனுடன் சித்தர் ஒன்றிவிட்டிருந்தார். ஈசன் மனம் குளிர்ந்தது. ஓலைச்சுவடியை பத்திரமாக வைத்து பாதுகாக்க இடம் எது என்பதை சித்தரின் பூர்வ மத்தியில் காட்டி காட்டி மறைந்தார். சித்தர் பேர்வகை கொண்டார். அவரது மனத்தில் மகிழ்ச்சி வெள்ளம் கரை புரண்டு ஓடியது. இறைவன் சுட்டிக்காட்டிய இடம் புதுவை என்று அழைக்கப்படும் பாண்டிச்சேரி. நமது தொண்டர்கள் இதுவரை அழைத்துக் கொண்டு ஓலைச்சுவடியை பட்டு துணியால் மூடினர். இறந்தவர்கள் சுமக்கும் பாடையை அலங்கரித்து அதன் மேல் சுவடியையும் வழிபாட்டு பொருள்களையும் அடுக்கினார். மாணிக்க வாசகர் சிலையையும் உள்ளே வைத்து மூடினார். இறுதி ஊர்வல பாடையில் வைத்து எடுத்து வரப்பட்டதால் சுவடியும் சிலையும் பத்திரமாக புதுச்சேரியை வந்தடைந்தன. நாகலிங்க சுவாமிகள் கடற்கரை ஓரமாய் குடிசை அமைத்து தமது மடத்து பணிகளை செய்து வந்தார். ஈசனின் கரத்தால் எழுதப்பட்ட சுவடி வெள்ளி பேழை ஒன்றில் வைக்கப்பட்டு மாணிக்க வாசகருக்கும் திருவாசக பேழைக்கும் அனுதினமும் பூஜை செய்தார். நாகலிங்க சுவாமிகள் நிறைய அற்புதங்கள் நிகழ்த்தி காட்டினார். கண் பார்வை இழந்தவருக்கு அவரது ஆசையால் கண் பார்வை கிட்டியது. பிறவி ஊமை ஒருவனை அழைத்து வந்தபோது சுவாமிகள் திருநீரை அவன் தலைவில் தூவி அவனது கன்னத்தை தட்டி பேசும் மகனே என்று உத்தரவிட்டதும் அவனும் அழகாக பேசினான். சுவாமிகளின் மகிமையும் பெருமையும் கேள்விப்பட்ட மக்கள் திரளாக வந்து சித்தரையும் திருவாசக பேழையும் தரிசித்து சென்றனர். எண்ணற்ற மக்களின் நோய்களையும் துயரங்களையும் போக்கி சித்தர்களை பல புரிந்து வந்தார்.
நாகலிங்க சுவாமிகள் தியானத்தில் அமர்ந்த போது இறைவனிடமிருந்து உத்தரவு வந்தது. தமது சீடரை அழைத்து 11வது பட்டமாக அந்த மடத்தின் பொறுப்பை ஏற்க செய்து தமது பீடத்தில் அமர செய்தார். இறைவனோடு 2 ரத்தம் கலக்கப் போவதை சூட்சமாக உணர்த்திவிட்டார். அன்றிலிருந்து 3ஆம் நாள் சித்தர் ஜீவசமாதி அடைந்தார். அவரது மடத்திலே அவருக்கு ஜீவசமாதி அமைக்கப்பட்டு அதன் மேல் சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. அவர் இருந்த மடம் அம்பலத்தாடையார் மடம் என்று பெயர் பெற்றது. இந்த மடம் இருக்குமிடம் அம்பலத்தாடையார் மடத்தி வீதி என்று பெயர் பெற்றது. இந்த மடத்தில் திருவாசக ஓலைச்சுவடி அடங்கிய வெள்ளிப்பேடை தினமும் பூஜிக்கப்பட்டு ஒவ்வொரு மகா சிவராத்திரி அன்று இரவு பெட்டகம் திறக்கப்பட்டு பூஜை செய்யப்படுகின்றன. நாகலிங்க சுவாமிகள் ஒரே நேரத்தில் சிதம்பரத்தில் உள்ள அம்பலத்து ஐயார் மடத்திலும் புதுச்சேரியில் இருக்கிற அம்பலத்தாடையார் ஐயா மடத்திலும் சமாதி அடைந்ததாக கூறப்படுகிறது. இவ்விரு இடங்களிலும் புனித ஜீவ சமாதி அமைக்கப்பட்டு ஒவ்வொரு ஆண்டும் ஆனி மாதம் 7ஆம் தேதி குரு பூஜை நடைபெறுகிறது. நாகலிங்க சுவாமிகள் சமாதி கோயிலுக்கு பலமுறை வள்ளலார் சுவாமிகள் வந்து வழிபட்டிருக்கின்றார். மடத்தில் பலமுறையும் தங்கியிருக்கின்றார். ஒவ்வொரு சிவராத்திரிக்கும் அந்த பெட்டியில் பூஜிக்கப்படுகின்றன. திருச்சிற்றம்பலம்.